ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து வ்ளாக் பண்ண போகிறேன். வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எ டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நான் பேர் ஒன்று வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 3 வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து எடுப்பேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானும் என் பொண்ணும் வாக்கிங் போகிற பிளேஸ் தான் இது. இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நாங்கள் இருக்கிறது வந்து பில்டிங் சம்மந்தப்பட்ட ஏரியா. ஃபுல்லாகவே வந்து பட்டிமா, அதாவது பில்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து சிங்கிள் வீடெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நான் வர இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். ஃபுல்லாக ஃபார்ம் ஏரியா. இது ஃபார்ம் ஏரியானா இந்த ஒரு ஃபார்மு தான் இருக்குது. அதாவது பில்டிங்கு நடுவில் ஃபார்மு, அதுக்கு பக்கத்தில் சிங்கிள் வீடாக ஒரு வீடாக இருக்கிற அந்த மாதிரி வந்து பவ்யம் வீடு அப்படிம்பாங்க. அந்த வீடு இருக்கிற ஏரியா இது. இந்த இடத்துக்கு வந்தோம்னாக்கா ரொம்ப காமாக, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெயில் இல்லை, நல்ல ஒரு கிளைமேட், வந்து மழை வர மாதிரி, ஆனால் மழை கிடையாது, அந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் என் பொண்ணு வந்து அம்மா வாக்கிங் போகலாம், ஸ்கூல் விட்டு வந்தாங்க, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். அவங்களோட நோக்கம் என்னன்னாக்கா, இதுக்கு பக்கத்துலேயே நிறையா வந்து பிளாக்பெர்ரி புஷ்ஷஸ் நிறையா இருக்குது. அந்த பிளாக்பெர்ரி புஷ்ஷோட பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு இதுதான் அது. அதனால் அது வந்து பிஞ்சு வச்சுருந்தது போன வாட்டினா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம். அப்போ பிஞ்சு வச்சுருந்தது. இன்றைக்கி வந்து பெருசாக வளர்ந்துருக்கா என்னென்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அழைச்சிட்டு வந்தாங்க அவங்க. அதோட சரி மழை வந்தால் என்ன செய்யணுன்ட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு கொடை வேறு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் பெரிய ஃபார்முங்க, ரொம்ப பெரிய ஃபார்ம் இது. இதில் வந்து மெயின் வந்து குதிரையும் மாடும். இப்போதைக்கு எதுவுமே பார்க்கல. நாங்கள் வந்த டைம் வந்து ஒரு 3 மணி போல் வந்தோம். நாங்கள் 3 மணிக்கு ஒன்றுமே இல்லை. மேபி 4 மணிக்கு திறந்து விடுவாங்களா என்னன்னு தெரில. அது வரைக்கும் இருந்தால் மழை வந்துடுமோ என்னமோ தெரியல. ஆனால் மழை போட்டு இல்லை இன்றைக்கி கிளைமேட்டில். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் முறவை இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரமாவது உட்காந்துருப்போம். அந்த கடைசியில் தெரியுது பார்த்தீங்களா, கடைசியில் தெரிகிறது தான் வந்து சிங்கிள் வீடு. ப்ளஸ் வந்து ஏர்போர்ட்டும் எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது வந்து பாருங்கள், அந்த கடைசியில் தெரியுது தான் சிங்கிள் வீடு. இது வந்து பவ்யம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஓன் ஹவுஸ், அவங்களாம் வாங்கி ஸ்டே பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஓன் ஹவுஸு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. பாருங்கள், இப்போ வந்து பிளாக்பெர்ரி அவங்களோட இது தாங்க முடியல, மாமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு இங்கே பிளாக்பெர்ரி புஷ்ஷுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன். பிளாக்பெர்ரி புஷ்ஷு தெரியும், இங்கே பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கு இல்லையா? கொஞ்சம் இது பழுத்து இருக்குது, கொஞ்சம் இது வந்து பச்சையாகவே இருக்குது. அதில் முள் இருக்கும் பிளாக்பெர்ரி செடியில். ஸோ பார்த்து பீமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்ல பெருசு. நாங்கள் நடந்து வர வழி ஃபுல்லாகவே பிளாக்பெர்ரி புஷ்ஷஸ் தான். ஆனால் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக போய் ஒரு சில காய் மட்டும் வந்து பழுத்து இருக்குது, கருப்பாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் பிளாக்பெர்ரி பிச்சிருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் சாப்பிட்ருக்கேன், பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல ஒரு ஃபன் டைமாக இருந்தது. இது பிளாக்பெர்ரி பிச்சா மாதிரியும் இருந்தது. ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், வீட்டுக்கு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். இது வெளி பக்கமாக இருக்கிறதுனால நல்லா வந்து புகை கார் எல்லாம் போயிடுறது பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கவரில் போட்டு வீட்டில் போய் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். போகிற இடம் ஃபுல்லாகவே, நாங்கள் நடந்து போகிற இடம் ஃபுல்லாகவே பிளாக்பெர்ரி புஷ்ஷஸ் தான் இருந்தது. சரி, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep watching. Thank you. Bye-bye.